ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ நண்டு வாங்கி நண்டை நல்லா ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு சூடாக்கி வச்சாச்சு. இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக சீரகம், சோம்பு, ஒரு 10 வெள்ளைப்பூடு பல் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு தேங்காயோட. இப்போ வந்து அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஒரு 50 மில்லி அளவு நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக சோம்பும் வெந்தயமும் போடுறோம் தாளிக்கிறதுக்கு. அதை நல்லா பொரியவும் 5 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக போட்டுக்கிறலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 தக்காளியும் ஒரு 5 பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. பச்சை மிளகாயும் தக்காளியும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கட்டும். 50 கிராம் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் போடுறோம். அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் நம்ம வந்து இதோடய சேர்த்துக்கிறலாம். மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி அளவு சேர்க்குறேன். இதோட முருங்கைக்காய் போட்டு வைக்க போகிறோம். நான் வந்து ஒரு முருங்கைக்காயும் நண்டு குழம்போட போட்டு வைக்க போகிறேன். முருங்கைக்காயும் வெட்டி அதில் சேர்த்துடலாம். நண்டையும் அதோடய சேர்த்துருவோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு வந்து இப்போ கொதி வர டயத்தில் நம்ம வந்து புளி கரைசல், நம்ம சாம்பாருக்கெலாம் ஊற்றுவோம்ல கொஞ்சமாக புளி, அந்த மாதிரி கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு கொஞ்சம் வந்து கெடாமல் இருக்கும். ரொம்ப புளி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக சாம்பார் ஊற்றுற மாதிரி ஊற்றினா போதும். இப்போ சூடான சுவையான நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.